சேலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பிரச்சார கூட்ட மேடையில் அமர்ந்திருந்த குஷ்பு அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் இருந்தார். அண்மையில் பாஜகவில் இணைந்த சரத்குமார் மேடைக்கு வந்தபோது மரியாதைக்கு கூட குஷ்பு எழுந்து நிற்கவில்லை. சரத்குமாரும் குஷ்புவை கண்டு கொள்ளாமல் தனக்கான இருக்கையில் சென்று அமர்ந்தார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். கூடுதல் விவரங்கள். அர்ச்சனி, வணக்கம். சேலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று உரையாற்றினார். முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கு முதல் நபராக வந்திருந்த நடிகை குஷ்பு அவர்கள் பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகி. அவர் மேடையினுடைய முன்ன வரிசையிலே வந்து அமர்ந்திருந்தார். அவர் வந்து அமர்ந்த பிறகு ஒவ்வொரு தலைவராக வர தொடங்கினார்கள். சமீபத்தில் பாஜகவில் கட்சியை இணைத்த சரத்குமார் அவர்கள் வந்தபோது ஒரு மரியாதை நிமித்தமாக கூட அவருக்கு வணக்கம் வைக்காமலும் அதே போல எழுந்து நிற்காமலும் தொடர்ந்து அவர் தன்னுடைய செல்போனை பார்த்தபடியும் அவர் தன்னுடைய பணிகளை பார்த்தபடியுமே இருந்தார். இது அங்கிருந்த சரத்குமார் அவருடைய ஆதரவாளர்களிடையே ஒரு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அதன் பிறகு சரத்குமார் 2 நாற்காலிகள் தள்ளி 3வது நாற்காலியில சென்று அமர்ந்து கொண்டார். அதன் பிறகு அவர் குஷ்பு அவர்களை திரும்பி பார்த்தார். அதன் பிறகு அவர்கள் ஒரு புன்னகைப்பது போல இருவரும் லேசாக சிரித்தனர். இத்தனைக்கும் 2 பேரும் இணைந்து பல படங்களிலே நடித்திருக்கிறார்கள். குறிப்பாக நாட்டாமை திரைப்படம் இருவரும் இணைந்து நடித்த மிகவும் பிரபலமான ஒரு ஹிட் அடித்த திரைப்படமாக இருந்தது. அதே போல சிம்மராசி, வேடன், விண்ணுக்கும் மண்ணுக்கும் இப்படி பல திரைப்படங்களிலே அவர்கள் இருவரும் இணைந்து பணியாற்றியிருக்கிறார்கள். திரையுலகிலே நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரே கட்சியில் வந்து இணைந்த பிறகு ஒருவரை ஒருவர் வணக்கம் வைத்துக் கொள்ளாமல் அவருக்கு உரிய ஒரு மரியாதை இல்லாத ஒரு சூழல் இருந்ததாக அவரது ஆதரவாளர்கள் வருத்தம் தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கட்சியினுடைய தேசிய செயலாளராக இருக்கக்கூடிய ஹெச் ராஜா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் வந்த போதும் கூட நடிகை குஷ்பு அவர் அந்த முதல் வரிசையிலே அமர்ந்து கொண்டு அமர்ந்தபடியே இருந்தார். யாருக்கும் எழுந்து நின்றோ அல்லது வணக்கம் வைத்தோ அவர் யாருக்கும் ஒரு 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 மேடை நாகரிகம் என்ற அடிப்படையிலே எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவில்லை. குறிப்பாக சரத்குமார் அவர்கள் குஷ்பு அவர்கள் திமுகவிலே இருந்த போது கூட நான் நடிகர் சரத்குமாரை விமர்சனம் செய்ய மாட்டேன், நான் 2வதாகத்தான் அரசியல்வாதி, முதலிலே நான் நடிகை, திரைத்துறையிலிருந்து வந்தவர் நான், எனவே நடிகர்களை விமர்சனம் செய்ய மாட்டேன் என்றெல்லாம் பேசியிருந்தார். ஆனால் இப்போது ஒரே கட்சியிலே இருவரும் இணைந்திருக்கக்கூடிய நிலையிலே இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ளாமல் இருவரும் அருகருகே இருந்தும் கூட பேசிக் கொள்ளாமல் இருந்தது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.